இப்போ நம்ம ஃப்ளூயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னுடைய 3வது பார்ட்டுக்குள்ள போறோம். ஆழத்தை பொறுத்து அழுத்தம் அதிகரிக்கின்றது என்ற கான்செப்ட நிதானமா நம்ம என்ன செய்ய போறோம்னாக்க, மேத்தமேட்டிக்கல் டேர்ம் மூலமாவும், கான்செப்சுவலாவும் நிரூபிக்க போறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்லைடுக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஸ்லைடுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம். ஒரு லிக்விட்ல நம்ம ஒரு பிரஷரை நார்மலா கொடுக்கிறோம் அப்படின்னாக்க, அந்த நார்மலா கொடுக்கக்கூடிய பிரஷர் என்ன செய்யும் அப்படின்னாக்க, எல்லா டைரக்ஷன்லயும் ஈக்குவலா பரவுன்றது ஒரு அற்புதமான ஒரு உண்மை. அப்போ வாட் இஸ் meant by pressure in fluids? ஒரு பாடிய ஒரு பந்தை தண்ணிக்குள்ள அமுத்துறோம் அப்படின்னாக்க, பந்தை தண்ணிக்குள்ள அமுத்துறப்போ பந்து மேல நம்ம கொடுக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் யூனிட் ஏரியால எக்ஸர்ட் பண்றதுக்கு தான் பிரஷர் இன் ஃப்ளூயிட்ஸ் சொல்றோம். அப்போ ஃபோர்ஸ் ஏன் நார்மலா இருக்கணும், பர்பண்டிகுலரா மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னா, பொருளும் லிக்விட தொடக்கூடிய பரப்பும் பொருள் மேல கொடுக்கப்படக்கூடிய விசை பர்பண்டிகுலரா இருக்கிறப்போ பொருள் லிக்விட்குள்ள நகருது. பேரலா இருந்தா என்ன செய்யும், மேல இருந்து கீழே நகர்றதுக்கு பதிலா சைட்ல நகர ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ நம்மளால இதை கணக்கு பண்ண முடியாது. அப்போ லிக்விட் நகராம இருக்கிறப்போ லிக்விட்குள்ள ஒரு பாடியை வச்சு அது மேல நார்மலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா இப்போ ஒரு பிரஷர் கிரியேட் ஆகுது. அதுதான் பிரஷர் இன் ஃப்ளூயிட்ஸ் சொல்றோம். இந்த பிரஷர் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. சார், ஃபோர்ஸ் ஒரு வெக்டர், பிரஷர் ஒரு ஸ்கேலார் சொல்றீங்களே, நியாயமானு கேட்டா ஃபோர்ஸ் ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான், சந்தேகமே இல்லை. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஃபோர்ஸுக்கு 2 காம்பனன்ட் இருக்கும். நார்மல் காம்பனன்ட், பேரலல் காம்பனன்ட் இருக்கும். இந்த பேரலல் காம்பனன்ட்டை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம், நார்மல் காம்பனன்ட்டை மட்டும் எடுத்திருக்கோம். அப்போ ஃபோர்ஸ் காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸா மட்டும் மாறுது. அந்த காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸா மாறுறப்போ அது ஸ்கேலார் குவான்டிட்டியா மாறிடுது. நல்லா கவனிங்க. போன அந்த இவர் டிரைவ் பண்ணி காமிச்சதுல ஒரு காலம் ஆஃப் லிக்விட் எடுத்துக்கிறோம். பிரஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸுக்கு mgன்ற ஃபார்முலா கொடுத்தோம், எம்முக்கு ரோ வி கொடுத்தோம், விக்கு ஏஹெச் கொடுத்தோம். டிரைவ் பண்ணாக்க ரோ ஜிஹெச் வந்தது. பிரஷர் அட் எனி பாயிண்ட் இன் எ ஃப்ளூயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, ஜி மாறாது. ஒரு திரவ பரப்புல ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய பிரஷர் அப்படின்றது 2 காரணிகளை சார்ந்தது. டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடையும் டெப்த்தையும் சார்ந்தது. இப்ப நல்லா கவனிங்க. வாட்டர் பிரஷர் இன்க்ரீசஸ் as a function of depth and the air pressure decreases as a function of altitude. ஒரு சின்ன வேரியேஷன். ஃப்ளூயிடுனா வாட்டரும் இருக்கும், ஏரும் இருக்கும். நீருக்குள்ளார நம்ம டெப்த் இன்க்ரீஸ் ஆக பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா ஏருக்கு மேல உயரம் அதிகரிக்க ஏர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது ரெண்டுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கா? மெதுவா கான்செப்ட்குள்ள போறோம். இப்ப நம்ம லிக்விட் பிரஷரை மட்டும் பேசுறோம், அப்புறம் ஏர் பிரஷரை பத்தி பேசலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல தண்ணிக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட புள்ளியில, கணிப்பு புள்ளியில பிரஷரை கண்டுபிடிக்கிறப்போ அந்த பகுதியில பிரஷர் செயல்படக்கூடிய அந்த பகுதியில நம்ம எடுத்துக்கக்கூடிய கணிப்பை ஒரு சிலிண்டர் மாதிரி எடுத்துட்டு அந்த சிலிண்டர்ல பிரஷரை கால்குலேட் பண்றோம். நல்லா கவனிங்க. The pressure at depth h below the surface of the fluid open to the atmosphere is greater than the atmospheric pressure by GH. நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட கணிப்பு புள்ளியில நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த கணிப்பு புள்ளியில டோட்டல் பிரஷர் அப்படின்றது அட்மாஸ்பரிக் பிரஷரோட சேர்த்து நம்ம என்ன செய்யறோம்னா ரோஜிஹெச் சேர்க்க வேண்டியிருக்கு. இந்த ரோஜிஹெச்ல ஜி மாறாம இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்னாக்க, ஒரு லிக்விட்குள்ளார அட்மாஸ்பரிக் பிரஷர் விட இந்த குறிப்பிட்ட கணிப்பு புள்ளியில டெப்த்ல பிரஷர் கூட இருக்கிறதுனாலதான் பிரஷர் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்குன்னு சொல்றோம். அதாவது ஒரு லிக்விட்
மேல இருந்து கீழே வர வர டெப்த் இன்க்ரீஸ் ஆகுது. டெப்த் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஒரு கணிப்பு புள்ளி எடுத்துட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய பிரஷர் வந்து அதுக்கு மேல் முடிக்க இருக்கக்கூடிய திரவத்தினுடைய சிலிண்ட்ரிக்கல் பரப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வெயிட்டினால வரக்கூடிய ஒரு பிரஷரா இருக்கலாம். அதை நம்ம காஜி பிரஷர்னு சொல்ல போறோம். வெளியில இருந்து வரக்கூடிய பிரஷருக்கு என்ன பேரு? அட்மாஸ்பரிக் பிரஷர்னு பேரு. இந்த ரெண்டு பிரஷரும் சேர்ந்தாதான் அந்த பாயிண்ட்ல ஒரு அப்சல்யூட் பிரஷர் இருக்கும். அப்சல்யூட் பிரஷர் இஸ் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் த திங்ஸ். நல்லா கவனிங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பினாமினா பத்தி சொல்ல போறோம். பிரஷர் இன்க்ரீஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் இன் டெப்த்தை பொறுத்து வரும். அது பிரஷர் இன் ஸ்டாட்டிக் லிக்விட் இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் டெப்த். ரைட்டா? அடுத்தது ஒரு கண்டினியூவஸ் லிக்விட்ல ஒரு ஸ்டாட்டிக் லிக்விட்ல நம்ம ஒரு திரவ பரப்புல 3 பாயிண்ட் சம ஆழத்துல இருந்துச்சுன்னா அந்த 3 பாயிண்ட்லயும் உருவாகக்கூடிய பிரஷர் சமமா இருக்கும்ன்ற கான்செப்டை இப்போ உள்ள கொண்டு போறோம். அப்போ the pressure at a given depth in a static liquid is the result of the weight of the liquid acting on the unit area at the depth plus any pressure acting on the surface of the liquid. ஒரு குறிப்பிட்ட பரப்புல திரவத்துக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட லைன்ல டெப்த் லைன்ல நம்ம ஒரு கோடு வரைஞ்சி பார்த்தோம்னாக்க ஆழத்தை பொறுத்து அங்க ஒரு பிரஷர் இருக்கு. அத ஹெச்டிஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையான ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் அப்படின்றது இந்த ஹெச்டிஜியோட திரவப்பரப்பு அட்மாஸ்பியரிக்கோட சம்பந்தப்பட்டிருக்கு. ரெண்டையும் சேர்த்தா தான் டோட்டல் பிரஷர் வருது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். பாடம் படிக்கிற நீ பாடத்தின் சுமையினால பெறக்கூடிய பிரஷர் வந்து ஒரு பிரஷர். பாடம் படிக்கிற நீ அந்த பாடத்தின் சுமையை தெரிஞ்சிருக்க, அந்த பிரஷர் என்னன்றது உனக்கு தெரியுது. ஆனா இது எதையுமே தெரியாம சமூகத்துல உங்க பேரண்ட் உனக்கு ஒரு அழுத்தம் தராங்கல்ல, பொது அழுத்தம், அது 2வது அழுத்தம். 3வது இத செயல்படுத்தக்கூடிய பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க, இந்த பாடப்பகுதியை படிச்சு நிபுணத்துவம் பெறலன்றதுனால நீட்ல மார்க் வாங்கலனால பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு பிரஷர் வருது இல்ல, அதுக்கு பேரு அப்சல்யூட் பிரஷர்னு பேரு. அப்சல்யூட் பிரஷர், அட்மாஸ்பரிக் பிரஷர், காஜ் பிரஷர் அப்படின்ற 3 நம்மகிட்ட இப்போ உள்ள வந்துருது. இப்போ அந்த காஜ் பிரஷரை எப்படி கண்டுபிடிக்கிறாரு இவரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? Next topic on fluid statics, we're going to talk about gauge pressure versus total pressure. That's often a subject that's poorly understood and easily confused. What is that? What do we mean with gauge pressure and what do we mean by total pressure? All right, let's say again, like in the previous example, we're trying to find the pressure at the bottom of a pool. Let's say the pool is 4 meters deep, it's filled with water. We want to know the pressure at the bottom. And so, first of all, what do we really mean by what's the pressure at the bottom? Well, we'll get into that in just a moment. We saw that the equation is that the pressure is equal to rho Gy, rho being the density of the liquid, G acceleration due to gravity, and Y is the depth of the pool. So Y is the depth of the pool, and again, negative direction means a positive value for Y. Plug it into values, we get the density to be 1,000 kilograms per cubic meter. G is 9.8 meters per second squared, and Y then would be 4 meters. And let's see here, that would then be equal to 39,200 newtons per square meter, or pascals, as we like to call them. All right, that's units for pressure. But what did we find? Did we find gauge pressure? Did we find total pressure? What is it? Well, we only accounted for the pressure caused by the weight of the water. We did not account for the additional pressure caused by the atmosphere pushing down on the water. So in essence, what we found here was we found the gauge pressure. And so if we want to find the total pressure, right here, here's the relationship between gauge pressure and total pressure. Gauge pressure is the total pressure minus the atmospheric pressure, so we're only finding the pressure caused by the water. So if we want to find total pressure, P total, that is equal to the sum of the gauge pressure plus the atmospheric pressure. So if we're going to find the total pressure here, we have to add atmospheric pressure to this. So therefore, P total
is equal to P gauge plus the atmospheric pressure. So that's equal to 39,200 newtons per meter squared plus the 101,300 newtons per meter squared. And you have to take this with a little grain of salt because atmospheric pressure isn't constant all the time. It varies with the weather. Of course, this is kind of an average value, but that's what we do for physics here, take the average value. But when we add those two together, we get 140,500 newtons per square meter. And that would be the total pressure at the bottom of the pool. So why would it be important to find the gauge pressure? Well, for two reasons. If we're standing by the side of the pool, we don't really experience the air pressure. We live in a sea of air, and so our bodies are accustomed to the air pressure, and we don't feel the pressure of the air pushing down our bodies. But once we dive into the pool to the bottom, we do feel the pressure of the water, so it's what we experience. We tend to experience the gauge pressure and not the total pressure because we're accustomed to the air pressure. And for another reason is, let's say we want to take the pressure of the air inside the tire. So we put a gauge on the valve, and of course, that means that the air inside the tire will rush up to the valve, push that little tube out the valve, that then will measure the pressure. And then again, what are we measuring here? And the answer is we're measuring the gauge pressure, which means we're measuring the pressure between the total pressure and the air pressure on the outside. In other words, since the air pressure is pushing back on the gauge in all directions, then the pressure that we're measuring here is equal to the total pressure inside the tire minus the atmospheric pressure. So in this case, let's say that the pressure in the tire is equal to 40 pounds per square inch. What that means is that the total pressure is equal to the gauge pressure plus the atmospheric pressure. And so that would be equal to 40 pounds per square inch plus, and gauge and atmospheric pressure is about 14.7 pounds per square inch. So the total pressure in the tire would be 54.7 pounds per square inch. But then the gauge pressure subtracts that because we have air pressure pushing in the other direction. And so therefore you're only measuring the gauge pressure. And that's also why it's called the gauge pressure. All right, and that's how you do a problem like that. So here you can see very clearly what the difference is between gauge pressure, total pressure, and how atmospheric pressure is simply the difference between the two. இப்போ ரெண்டு விஷயங்களை நம்ம மிக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒரு தண்ணி தொட்டிக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு நபர், நல்லா கவனிங்க, இவர் காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு புரியும். ஆனா என்ன சொல்ல வரோன்றத பார்க்கலாம். தண்ணி தொட்டிக்கு வெளியில இருக்கக்கூடிய நபர் அட்மாஸ்பியர்ல இருக்காரு. அப்ப அவர் மேல ஒரு வளிமண்டல அழுத்தம் தரக்கூடிய பிரஷர் வெறும் அட்மாஸ்பியர் பிரஷரா மட்டும்தான் இருக்கு. ஆனா தண்ணி தொட்டிக்குள்ள குதிச்ச உடனே அவர் என்ன ஆகுதுனாக்க, தண்ணீருடைய அழுத்தத்தை ஃபேஸ் பண்றாரு. தண்ணி தொட்டியில ஒரு குறிப்பிட்ட ஆழம் போறப்போ ஆழத்துக்கு தகுந்த மாதிரி அவர் மேல ஒரு பிரஷர் வருது. இப்ப தண்ணி தொட்டிக்குள்ளார அவர் அனுபவிக்கக்கூடிய பிரஷர் காஜ் பிரஷர்னு சொன்னா கூட அட்மாஸ்பியர் பிரஷரும் சேர்ந்ததுதான் அந்த பிரஷர். அதனால அது டோட்டல் பிரஷர்னு சொல்றோம். ஒரு சைக்கிள் டியூப்ல நம்ம காத்தடிச்சிருந்தோம்னா, நம்ம ஒரு கருவியை வச்சு, உதாரணமா நம்ம டிவிஎஸ் 50 கொண்டு போய் பெட்ரோல் பங்க்ல காத்தடிக்க போறப்போ எவ்வளவு காத்து வைக்கணும்னு கேக்குறாங்கல்ல, எவ்வளவு காத்து வைக்கணும்னு கேட்கறது காஜ் பிரஷர் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப நம்ம ரெண்டாவது கான்செப்டை லேர்ன் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.